ஹலோ கைஸ், இந்தியாவில் வந்து இந்த சாமியை பார்க்க போயிட்டு உயிரை விடுறவங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு சாமியை பார்க்க போயிட்டு வரமாட்டாங்க, பொணமாக தான் வீட்டுக்கு வர்றாங்க. லாரியில் மோதிடுறாங்க, புளிய மரத்தில் போயிடுறாங்க. இந்த மாதிரி 5 பேர் பலி 100 பேர் பலி அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மேல்மருவத்தூர் ஓம் சக்தி வந்து பஸ்ஸை இப்போ ரீசெண்டாக கவுந்துச்சு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஐயப்பன் அந்த சாமியை பார்க்க போகும்போது லாரியில் முட்டி ஒரு 4 பேர் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி மார்கழி மாதம் ஆயிட்டாலே அளவுக்கு அதிகமான இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்தியாவில் ஒரு 10 ஆக்சிடென்ட் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னா அதில் ஒரு 5 ஆக்சிடென்ட்ல உயிரை விடுறவங்களோட எண்ணிக்கை இந்த மாதிரி போய் தான் அதிகமாகுது. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை, திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வந்து சாமியை தரிசிக்கிறதுக்கு வந்து இலவசமாக டோக்கன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேருக்கு. இதை வாங்குறதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு மூலை முடுக்கலையும் இருந்து கிளம்பி வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 94 கவுண்டர் வச்சு இந்த கூட்ட நெரிசலில் இதுவரை ஒரு 6 பேர் உயிரை விட்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி போன ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. என் பொண்டாட்டி காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனா, ஆனால் என்னால் காப்பாற்ற முடியலை. போலீஸ்லாம் அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்கோம், போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், ஆனால் என் ஒய்ஃப் அங்கே இல்லை. ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துல எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா பிணவரையில் இருக்காங்க, இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாரு. என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரு 94 கவுண்டர் வச்சு 1,20,000 பேருக்கு அங்கே நடக்க போகிற, அதாவது 19ஆம் தேதி வர வைகுண்ட ஏகாதசி உற்சவ திருவிழா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதாவது சாமியை தரிசிக்கிறதுக்கு. ஸோ அங்கே கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1,20,000 பேருக்கு முதல் 3 நாளைக்கு ஃப்ரீயாக டோக்கன் கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக இந்தியாவில் உள்ள மூல முழுக்கில் இருந்து எங்கெங்கேயோ இருந்து கிளம்பி பக்தர்கள் எல்லாமே சாமியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சுற்றி உள்ள எல்லா லாட்ஜிலையும் ரூம் போட்டு தங்கியிருந்திருக்காங்க. நைட்டு 7 மணிக்கு வந்து டோக்கன் கொடுக்க போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்தர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கு வெளியே. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக 7 மணிக்கு கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் எல்லாருமே ஒன்று மேலே ஒன்று மிதித்து அதை கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர்கிட்ட உடைச்சிட்டு உள்ளே போயிருந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 பெண்கள் உட்பட 4 ஆண்கள், மொத்தம் 6 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரை விட்டுட்டாங்க. அதாவது சாமியை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பக்கத்துல உள்ள மனுஷனை பார்க்கல, கழுத்து மேல ஏறி மிதிச்சு இடுப்பு எலும்பு ஒருத்தவங்களுக்கு உடஞ்சே போச்சு. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெண் சேலம்ல இருந்து கிளம்பி அங்க போயிருக்காங்க. மல்லிகா அப்படின்ற ஒருத்தவங்க, அவரோட ஹஸ்பண்ட் வந்து அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாரு. என் ஒய்ஃப் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி கீழே விழுந்துட்டா, சுத்தி உள்ள யாருமே பார்க்கல, எல்லாரும் அவ மேல ஏறி மிதிச்சு தாண்டி ஓடினாங்க. அப்பவே அவளோட இடுப்பெலும்பு வந்து உடஞ்சு போச்சு. நான் திரும்ப தூக்கிட்டு வர்றேன், தூக்கிட்டு போகும்போது என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே வந்தா. அங்க உள்ள ஆபீசர்ஸ்ல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாருமே நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அவரோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட குழந்தைகள் வந்து கொரோனா பீரியட்ல இறந்து போயிட்டாங்களாம். இவங்களும் உங்களோட ஒய்ஃபும் தான் இருக்காங்க. இப்போ என்னோட ஒய்ஃபும் போயிட்டா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா அப்படின்றது தெரியல. சேலம்ல இருந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிளம்பி வந்தோம். இப்போ என் கூட வந்த 8 பேர் போயிட்டாங்க. என் ஒய்ஃப் இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. எனக்கு என்னோட ஒய்ஃபோட அந்த பாடியை வந்து கொண்டு போகிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு இந்தியாவில் உள்ள எல்லா தலைவர்களுமே இரங்கல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயிலோட ஒருத்தவர், அவர் பேர் வந்து கோயில் நிர்வாகத்தில் ஒரு அதிகாரி, அவர் பேர் வந்து PR நாயுடு. அவர் வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, இதை பற்றி நம்ம கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, சரி இதை பற்றி நம்ம கஷ்டப்படணுமே தவிர சாமி மேலேயோ இல்லை இங்கே உள்ள அதிகாரிகள் மேலேயோ எந்த குறையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் ஆந்திராவோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக இதை வந்து கோயில் நிர்வாகம் தான் இதோட முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறணும், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் இதோட முழு பொறுப்பை எடுத்துக்கிறணும்,
இவ்வளோ மக்கள் ஒரே நேரத்தில் கூடும்போது அந்த இடத்துல நீங்கள் ஏன் பாதுகாப்பை கொடுக்க மறந்துட்டீங்க, இல்லை ஏன் உங்களால் சரியான பாதுகாப்பை கொடுக்க முடியலை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மேலே கொஸ்டின் அந்த மாநிலத்தோட முதலமைச்சரே அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸரையும் அங்கே உள்ள அதிகாரிகளையும் கோயில் நிர்வாகத்தையும் பார்த்து கேட்குறாரு. ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருப்பதி லட்டுல வந்து மாட்டு இறைச்சி வந்து கலந்துருக்கிறதா வேற வந்து நியூஸ் வந்துச்சு. அதுவே மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா இந்தியா ஃபுல்லா இல்லை, உலகம் ஃபுல்லாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திருப்பதி லட்டு அப்படின்றது திருப்பதியில மட்டும்தான் கிடைக்கும். அந்த லட்டை வெளியே கூட நீங்க தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, காப்புரிமை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு திருப்பதியில மட்டுமே கிடைக்கக்கூடிய சைவத்தை மட்டுமே சாப்பிடக்கூடிய அந்த லட்டுலேயே மாட்டு இறைச்சியை வந்து கலந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சு. இப்ப அடுத்ததா இது ஒரு பிரச்சனை. கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 6 பேர் சிக்கி இறந்து போயிட்டாங்க. மக்களை நீங்க இதை பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல சத்தியமா சொல்றேன், எந்த மூளைக்கு போனாலும் சரிதான், கடவுளுக்காக இந்த மாதிரி கூட்டம் போட்டுக்கிட்டு பஸ்ல ஆடிக்கிட்டு பஸ் ஆக்சிடென்ட் ஆகி செத்ததா நீங்க எங்கேயுமே எடுத்து பார்க்க முடியாது. இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நேரத்தில் 30,000 பேர் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சரியான முறையில் சிகிச்சை கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியாவோட பிரதமர் மோடி அவர்களோட இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அந்த கோயிலோட நிர்வாகத்தில் இருந்த ஒருத்தர் PR நாயுடு குறை சொல்ற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, இந்த இடத்துல யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது, கவலை தான் படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. திருப்பதி கோயில்ல எவ்வளோ காணிக்கைகள் வருது ஒன்றியல்ல இருந்து, ஏன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அதுல ஒரு பங்கை கொடுக்க மாட்டீங்களா? ஒருத்தவர் கொரோனால குழந்தைய விட்டுட்டாரு, இந்த திருப்பதியில சாமியை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபையும் விட்டுட்டாங்க. அவங்க கூட சேலம்ல இருந்து கிளம்பி வந்த 10 பேர்ல 8 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. மீதி 2 பேர்ல அவங்க ஒய்ஃப் ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க. இவர் ஒரு ஆள் திரும்ப அந்த பாடியை வாங்கிட்டு சேலம் வர திரும்ப வரணும். ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கடவுளை தேடி போவோம். ஆனா கடவுளை தேடி போற இடத்துல நம்ம உயிரை விட்டுட்டு வந்தா, திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பை கலந்ததுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ண சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துலதான் இந்த மாட்டு கொழுப்பு அதிகமா கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி மேல பழியை தூக்கி போட்டாரு. மாட்டு இறைச்சி கொழுப்பு அது வந்து பக்தர்களுக்கு எல்லாம் தெரியாது, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட மனசெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களோட அந்த புனிதத்தை வந்து கெடுத்த மாதிரி ஆகி போச்சு. ஆனா இப்ப அவரோட ஆட்சி காலத்திலேயே இத்தனை உயிர் போயிருக்கு. தெரியும், அவங்களுக்கே தெரியும் ஃப்ரீயா டோக்கன் கொடுத்தா இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு. அதான் பேட்டியில வந்து அவரே சொல்லியிருக்காரு, போலீஸ் வந்து நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர எனக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணல அப்படின்னு. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க அங்க உள்ள செக்யூரிட்டி சிஸ்டம் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்னு. ஸோ கைஸ், நீங்க இதுக்கு கீழே வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் எங்கேயுமே நடக்காது. ஆனா இந்தியால அளவுக்கு அதிகமான இந்த அநியாயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு பார்க்க போனா அங்க உயிரை விட்டு வர்றான், இந்த பக்கம் மேல்மருவத்தூர சாமியை பார்க்க போனா அங்கே உயிரை விட்டு வீட்டுக்கு போனமா வர்றான். சரின்னு சொல்லிட்டு டோக்கன் ஆகிட்டு சாமியை ஃப்ரீயா போய் பார்க்கலாம்னா ஆந்திரால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ